சாந்தி. 15/6/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 30/11/2005. காலம் நெருங்கி வருவதால் உங்களை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களில் இருந்து விடுவித்து சம்பூரணமாகவும் சமமானவராகவும் ஆகுங்கள். இன்று பாபா எங்கும் உள்ள சம்பூரணமான சமமான குழந்தைகளை பார்த்தார். சமமான குழந்தைகள் மட்டுமே தந்தையின் இதயத்தில் ஒன்று கலந்துள்ளார்கள். சமமாக இருக்கும் குழந்தைகளின் சிறப்பியல்பானது அவர்கள் சதா தடைகளிலிருந்தும் பாவ எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதுடன் பணிவாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றார்கள். இத்தகைய ஆத்மாக்கள் சதா சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்தினாலும் கட்டுப்படுவதில்லை. எனவே உங்களையே கேளுங்கள், நீங்கள் இத்தகைய எல்லையற்ற சுதந்திரத்தை கொண்ட ஆத்மாவா? முதலாவது சுதந்திரம் உங்களின் சரீர உணர்விலிருந்து விடுபட்டிருத்தல். நீங்கள் விரும்பிய போது உங்களின் சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்தல். நீங்கள் விரும்பிய போது உங்களின் சரீரத்திலிருந்து விடுபட்டிருத்தல். சரீரங்களின் கவர்ச்சிக்கு ஆளாகாதீர்கள். இரண்டாவதாக, சுதந்திரமாக இருக்கும் ஆத்மாக்கள் எந்த ஒரு பழைய சுபாவம் அல்லது சம்ஸ்காரங்களின் பந்தனத்திலும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தமது பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். அத்துடன் அவர்கள் தமது உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் எந்த ஒரு சரீரதாரியினாலும் கவரப்பட மாட்டார்கள். உறவு முறைகளையும் தொடர்புகளையும் கொண்டிருக்கும் அதே வேளை அவர்கள் பற்றற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். எங்கும் உள்ள தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகள் எல்லோருக்கும் சதா சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் ஈடுபட்டிருக்கும் சகல விசேடமான ஆத்மாக்களுக்கும் தந்தை பிரம்மாவை போல் சதா கர்மயோகிகளாக இருந்து எந்தவிதமான கர்மத்தின் கவர்ச்சியில் இருந்தும் பௌதீக அங்கங்களின் கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருக்கும் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தந்தைக்கு நெருக்கமாகவும் சமமாகவும் இருப்பதுடன் திடசங்கற்பத்துடன் தமது ஒவ்வொரு எண்ணத்தையும் வார்த்தையையும் நடைமுறையில் இடுகின்ற குழந்தைகளுக்கும் தயவு செய்து பாப்தாதாவின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா மேன்மையான புதிய வகையான சேவையை செய்வதன் மூலம் இலகுவான சேவையாளராகி வளர்ச்சியை ஏற்படுத்துவீர்களாக. உங்களின் எண்ணங்களால் இறை சேவையை செய்வதென்பது சேவை செய்வதில் புதிய மற்றும் மேன்மையான வழிமுறையாகும். ஒரு நகை வியாபாரி தனது இரத்தினங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா, அவை ஜொலிக்கின்றனவா, சரியாக வைக்கப்பட்டுள்ளனவா என்று ஒவ்வொரு நாளும் சோதிப்பார். அதேபோல் ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் உங்களின் மனதில் உங்களுடன் தொடர்பில் வருகின்ற ஆத்மாக்களுக்கு உங்களின் எண்ணங்களின் பார்வையை செலுத்துங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக உங்களின் எண்ணங்களில் அவர்களை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் எண்ணங்கள் அவர்களை